அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலைச்சொல் பேரகராதி. சரிங்களா? கலைச்சொல் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல் அகராதியில் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிங்க, அது தவறானது. சரிங்களா? அந்த கலைச்சொல் பேரகராதி புக்கில் 14 வால்யூம் இருக்கும். இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆட்சி சொல் அகராதி படிக்கணும். 14+1 15 வால்யூம் தான் படிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்தா இந்த வீடியோவோட கடைசி எண்டிங்கில் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம தொகுதி 12 வாழ்வியல் துறைகளான எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா வாழ்வியல் துறைகளான வரலாறு, சரிங்களா, வரலாறு, பொருளியல், சமூகவியல், மானிடவியல், மொழியியல், கல்வெட்டியல், நாட்டுப்புறவியல், அரசியல், மெய்யியல் பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் குரூப் சேர்ந்துக்கிட்டு பிடிஎஃப் நிறைய பிடிஎஃப் எல்லாமே அனுப்புவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மற்ற கரண்ட் அஃபேர்ஸு அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருப்போம். சேர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? இதில் சிலபஸில் இந்த கலைச்சொல் பார்க்க போகிறோம். இது குரூப் 2ல் 14 கொஸ்டின், ஒரு குரூப் 2ல் வந்து பார்த்தா ஒரு 12 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. அயற்சொல் இல்லை, கலைச்சொல் மட்டும். அயற்சொல் நம்ம தனியாக வந்து பார்த்தோன்னா அதுக்கு சில புத்தகம்லாம் இருக்குது, அந்த புத்தகத்தில் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த அயற்சொல்லில் வந்து பார்த்தா தோழன், காம்ரேட் என்ற சொல் வந்து பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரூஃப் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வீடியோ பார்க்கலாம். வீடியோ போக முன்னாடி நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலோ இந்தியன் அது முடிச்சிருப்போம். அதெல்லாம் ஆங்கிலோ ஐரிஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புத்தகத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்குன்னா நம்ம இங்கே மட்டும்தான் பார்ப்போம். இதோ வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தை மற்ற புத்தகத்தில் 14 வால்யூமும் இருந்துச்சுன்னா அதையும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா அது தொடர்ச்சியாக நம்ம இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க அடுத்து பார்க்கலாம். ஆங்கிலோமேனியா, ஆங்கில வெறி. சரிங்களா? ஆங்கில வெறி தான் இது ஆங்கிலோமேனியா. ஆங்கிலோ நார்மன்னா வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்தில் உள்ள நார்மானியா குழு. சரிங்களா? இது வந்து என்னென்னா இந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆங்கிலோமேனியானா ஆங்கில வெறின்னு இந்த வால்யூம் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்போது வந்து பார்த்தா நம்ம இங்கே ஒரே தடவை படிச்சுக்கலாம். ஆனால் நான் இந்த பிடிஎஃப் இந்த சைடில் இருக்கலாம், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா மற்ற வால்யூம்லையும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஏனிமிஷம் அப்படி இருக்குது. இந்த ஏனிமிஷம் வந்து பார்த்தோன்னா ஏனிமிஷம் அது வந்து பார்த்தோன்னா மற்ற 12வது வால்யூம் புக்குலே 3 இடத்துல வரும். சரிங்களா? அதில் 8வது வால்யூம் புக்கில் வரும். இந்த 12வது வால்யூமில் பாருங்கள் 5 இடத்துல வருது. 11ஆம் வால்யூமில் ஒரு இடத்துல வருது. ஸோ வந்து பார்த்தா அதை நம்ம ஒரே இடத்துல பார்க்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்தாலும் அந்த 14 வால்யூம் புக்கையும் நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். அதனால புத்திசாலித்தனம் இதுதான். இப்போ வந்து இந்த வால்யூமில் 279 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதிலேயே வந்து பார்த்தோன்னா 5 இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஆனிமிசம் அது வந்துடும். சரிங்களா? அது வந்ததுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே தடவை சேர்த்து வச்சு படிக்கும். இப்போ பாருங்கள், ஆவியுலக கோட்பாடு, ஆவியுலக கோட்பாடு, ஆவியுலக கோட்பாடு. அடுத்தல அந்த ஏனியமிசத்துக்கு வந்து பார்த்தோன்னா அனைத்து உயிரி ஆன்மாவாதம்னு இருக்குது. அதெல்லாம் ஆவியுலக கோட்பாடுன்னு இருக்குது. அதான் அறியா ஆற்றல் நம்பிக்கைன்னு இருக்குது. ஆவித்தாக்க நம்பிக்கை, அதான் ஆவிகள் உண்டன நம்புதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு மீனிங்கு. அதான் உளவியலில் வந்து பார்த்தோன்னா உயிர் காரணியம், அதாவது இயல் காரணியம். சரிங்களா? இயல் காரணியம் அதான் ஆன்மவாதம் இப்படின்னு மீனிங் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சேர்த்து வச்சு பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே முக்கியமானது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், ஆங்கில ஃபெயில்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில பண்பார்வையாளர். சரிங்களா? ஆங்கில பண்பார்வையாளர். சரிங்களா? அதில் வந்து பார்த்தா ஆங்கில பண்பார்வை மிக்க. அப்போ இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும், நம்ம ஒரேடியே படிச்சிடணும். அடுத்த பாருங்கள், ஆங்கிலோஃபோபியா. ஆங்கிலோஃபோபியானா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அச்சம். சரிங்களா? ஆங்கிலேய வெறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு வால்யூமில் தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த புக்கு இதில் இந்த வார்த்தை தான் அடுத்த நிறைய மற்ற வால்யூம் புக்கிலலாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தை வந்து எங்கெல்லாம் வருதோ அது நான் இந்த சைடு சொல்லுவேன். இல்லைனா ஒரே தடவை மட்டும் சொல்லியிருந்தோம்னா அது ஒரு இடத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நல்லா வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பாருங்கள். இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு நாளைக்கு உள்ள வீடியோ முடிஞ்சோன்னே பிடிஎஃப் அனுப்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்படி படித்தாலே வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தா கலைச்சொல் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து கஷ்டம் நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரீட் பண்ணி வச்சுருந்தாலே நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்களேன், இப்போ அனிமிசியம் இப்போ ஏனிமிசம்னு இருக்குது. இந்த ஏனிமிசம்னு வந்து பார்த்தா ஆவிலோக கோட்பாடு இப்படி நீங்கள் ஒரு 4 இடத்துல வாசிக்கல, உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா? இதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஞாபகம் வரும். மற்ற ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா யூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்லுது. சரிங்களா? அதை பாருங்கள் ஆங்கிலோ சாக்சன், ஆங்கிலேய மரபினர், அதான் ஆங்கிலேய மரபினர் சார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அனிமல் ஒர்ஷிப் அப்படின்னு தான் விலங்கு வழிபாடு. இதை நம்ம பார்த்தோம். இது நம்ம பார்த்துட்டு ஏனிமிஷம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆவிலோக கோட்பாடு. அதுக்கு தான் இங்கே இத்தனை வால்யூமில் இருக்குன்னு பார்த்துட்டோம். சரிங்களா?
அதை பாருங்கள், அனலிஸ்ட். அனலிஸ்ட்னு எது? நிகழ்ச்சி பதிவாளர்னு அர்த்தம். அப்போ அனலிஸ்ட்னா நிகழ்ச்சி பதிவாளர். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அனலிஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 வால்யூம் புக்கில் இந்த ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒரே இடத்துல படிச்சுட்டு போயிடணும். ஆனால் அடுத்த வார்த்தையான ஆனலிஸ் இருக்குல்ல, அந்த ஆனலிஸ் வந்து இந்த புக்கில் ஒரு வால்யூமில் மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம அதோட சேர்த்து இங்கேயே படிச்சிருந்தோம். அதுதான் நம்ம சொல்லுறோம். சரிங்களா? ஆனலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு நிகழ்ச்சி தொகுப்பு, ஆண்டு பதிவேடுகள். சரிங்களா? அப்புறம் ஆனலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பதிவேடுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆண்டு பதிவுகள், ஆண்டு நிகழ்ச்சி தொகுப்பு, ஆண்டு பதிவேடுகள். எல்லாமே என்ன சொல்லுது? ஏதோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. அது என்னது? வரலாற்று, இல்லை ஆண்டு, இல்லைன்னா இது ஆண்டு நிகழ்ச்சின்னு தான் வருது. அப்போ நம்ம ஒரே இடத்துல படிக்கல, எத்தனை இடத்துல யூஸ் ஆகுது பாருங்கள். 10ஆம் வால்யூமில் இந்த புக் இந்த அனலைஸ் வரும். சரிங்களா? அப்போ வந்து இங்கே நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம அங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? அதாவது ஒரே மீனிங்கே நீங்கள் ஒரே புக்கில் ஒரே வார்த்தையே 3 புக்கில் படிச்சிங்கன்னா என்ன இது ஆகுமோ அந்த பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கி. அதுதான் நான் சொல்லுறேன். சரிங்களா? சும்மா வந்து பார்த்தோன்னா நம்ம இதை வந்து பார்த்தா ஒரு பிளான் பண்ணி தான் வீடியோ போட போகிறோம். எப்படின்னா ஒரு புக்குக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 15 to 20 ஒரு 15 வீடியோ வச்சுருக்கேன் நான் பிளானு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வீடியோவில் முடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த 150 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கலைச்சொலுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 150 வீடியோ தான். 150 வீடியோனா 150 வீடியோ வந்து பார்த்தா டெய்லி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு இல்லை ஒரு நாள் டெய்லி ஒரு வீடியோ மாதிரி அதை நான் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்புறம் அப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். சொல்லுங்கள் உங்களோட இது ஃபஸ்ட்டு வீடியோ சரின்னு சொன்னீங்க. இந்த வீடியோவில் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆனால் டைம் எடுக்கும். சரிங்களா? ஒரு வீடியோ வந்து பார்த்தா ஒரு 40 நிமிஷம் அப்படிக்கிட்ட ஒரு 40 to 50 நிமிஷம் எடுக்க மாதிரி நான் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். 40 to 50 நிமிஷம் ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். அந்த ஒரு மணி நேரம் வந்து வீடியோ வந்து பார்த்தோன்னா அது வந்து நிறைய முடிக்க மாதிரி வைப்பேன். இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு 2 வீடியோவில் சொல்லிடுவேன் இப்படி எப்படி படிக்க போகிறோம்னு. அடுத்த வீடியோலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்தா டேரெக்டாக அந்த வார்த்தை அதுக்கப்புறம் இந்த சைடு மீனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? Annates. சரிங்களா? அதை பாருங்கள். ஏநெட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா போப்பாண்டவருக்கு அனுப்ப வேண்டிய கோவில் அல்லது தேவாலய பணி மூலம் கிடைக்கும் முதலாண்டு அப்படின்னு இருக்காங்க. அவ்வளோ அந்த ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அதோடய முடிச்சிடணும். அதை பாருங்கள். அனக்சேஷன்னா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது? இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படி படிச்சுட்டு போயிடணும். நிலப்பகுதியை வென்று கைப்பற்றல், அதுதான் வந்து பார்த்தோன்னா அனக்சேஷன். சரிங்களா? அனக்சேஷனிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா புதுநிலம் வென்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற கோட்பாளர் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை பாருங்கள். அனாலைட் அப்படின்னு இருக்குது. அனாலைட்னா இதுதான் நீர் மூலமாக்கு, அதாவது கருவுறுத்தல் அப்படின்னு இருக்குது. அப்போது நீர் மூலமாக கருவுறுத்தல்னு நம்ம 12வது வால்யூமில் ஹிஸ்ட்ரியில் படிக்கும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி தான் படிச்சுருக்கோம். அப்போ 1வது வால்யூம் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ்லேயும் இருக்கும். எது? அனாலைட்டுன்னு இருக்கும். அனாலைட்டை நீக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே படிச்சிடணும். இப்போ நீர் மூலமாக்கு கருவுறுத்தல் அதாவது நீக்கு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனலைட்னா இப்படி இருக்குது அப்படின்னு படிச்சுக்கணும். சரிங்களா? அதை பாருங்கள். அனாலேஷன் அப்படின்னா என்னென்னா பூண்டொழித்தல். சரிங்களா? பூண்டொழித்தல்னு இருக்குது. அப்போ அது வேறு எங்கேயும் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. என்னது? பூண்டொழித்தல்னு 12வது வால்யூம் படிக்கும். அதுக்குள்ள அழித்தல்னு எங்கே 3வது வால்யூம் புக்கில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த பாட்டில் வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா அனலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அனலேஷன் அப்படின்னா வந்து பார்த்தா அழித்தல், பூண்டொழித்தல்னு மீனிங் இருக்குது. சரிங்களா? அதை பாருங்க. அனோடோமினி அப்படின்னா வந்து பார்த்தா இயேசுபிரான் பிறந்த ஆண்டு தான் அனோடோமினி. அன்னுல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகாத என்று அருவி. சரிங்களா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டால் இருக்காது மற்ற இடத்துலலாம். அப்போ நம்ம வந்து அந்தந்த இடத்த படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை பாருங்க. ஏந்தாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன? ஏந்தாலஜிஸ்ட்னா நூல் திரட்டாளர் அல்லது தொகுப்போன்னு அர்த்தம். ஏந்தாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தா நூல் திரட்டாளர் தொகுப்போன்னு அர்த்தம். ஏந்தாலஜி அப்படின்னா வந்து பார்த்தா நூற்கோவை அல்லது தொகுப்பு அல்லது தொகை. சரிங்களா? அடுத்த பாருங்க. ஏந்திரோபோசென்ட்ரிசம்னு என்னது? மனித மையவாதம். சரிங்களா? ஏந்திரோபோசென்ட்ரிசம்னு என்னது? மனித மையவாதம். இப்போ உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், கலைச்சொல்லாம் வந்து பார்த்தா மனப்பாடம் பண்ணக்கூடாது. எப்படின்னா 1க்கு 3 தடவை ரீட் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ தான்.
அதாவது ஏந்திரோபோசென்ட்ரிசம்னா நீங்கள் என்ன செய்தீங்கன்னா மனித மையவாதம். ஏந்திரோபோசென்ட்ரிசம்னா மனித மையவாதம். ஏந்திரோபோசென்ட்ரிசம்னா மனித மையவாதம். இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாது, வெறுப்பு வந்துடும். சரிங்களா? இப்படி தான் படிக்கணும். ஏந்திரோபோசென்ட்ரிசம் அப்படின்னா மனித மையவாதம் அப்படின்னு 3 திரும்ப நீங்கள் ரீட் பண்ணாலே, நீங்கள் ரீட் பண்ணது உங்கள் காதுக்கு போகும். அதுவே உங்களை வந்து பார்த்தா உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்தா சென்றடைஞ்சிடும். சரிங்களா? அடுத்த பாருங்க, ஏந்திரோபோஜெனிசிஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ மனித இன தோற்றம்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது இது. அப்போ நம்ம அப்படி படிச்சுக்கலாம். அடுத்த பாருங்க, ஏந்திரோபோஜெனி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மனித இன தோற்றவியல்னு இருக்குது. அப்போ ஏந்திரோபோஜெனினா வந்து பார்த்தீங்கன்னா மனித தோற்றவியல் இல்லை மனித இன தோற்றவியல், அவ்வளோதானே. நம்ம வந்து பார்த்தோன்னா 14 வால்யூம் புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்க போகிறோம், இதே வார்த்தையை படிக்க போகிறோம், ஏந்திரோபோஜெனியை. ஆனால் வந்து அது மனித தோற்றவியல்னு இருக்கும், இங்கே மனித இன தோற்றவியல்னு இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏந்திரோபாலஜி அப்படின்னா வந்து மானிடவியல். அப்போ பாருங்கள், மானிடவியல் இந்த ஏந்திரோபாலஜின்னு வார்த்தை நம்ம அதாவது 7வது புக்கில் படிப்போம், 12வது புக்லேயே வந்து பார்த்தா 1 2 3 4 5 இடத்துல படிக்க போகிறோம். அப்போ இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லாம் முடிச்சு போச்சு. இருந்து மானிடவியல் இல்லை இனமரபியல் இல்லை மானிடவியல் எல்லா இடத்துலையும் இதே தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சணும், ஏந்திரோபாலஜினா வந்து பார்த்தோன்னா மானிடவியல் அப்படின்னு, ஏந்திரோபாலஜினா மானிடவியல், ஏந்திரோபாலஜினா மானிடவியல், ஏந்திரோபாலஜி அதில் நீங்கள் ஷார்ட்கட் வேணால் வச்சுக்கலாம். ஏந்திர மாதிரி வந்து போலஜி அப்படின்னா மனிதன் உழைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் பிடிச்சிக்கிங்க, விளங்காமல் போயிடும். சரிங்களா? சும்மா ஷார்ட்கட்டு. இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத வார்த்தை ஒரு ஆளும் வந்து பார்த்தா எடுத்து கொடுங்கன்னு சொன்னாலும் அதுவும் விளங்காமல் போயிடும். ஏன் விளங்காமல் போயிடும்னா, இப்போது எனக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும், ஆன்டிக்விட்டிஸ். ஆனால் வந்து பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாது. அதனால் வந்து பார்த்தா இதில் முக்கியமான வார்த்தைன்னு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது, எடுத்து பொதுவான கொடுக்க முடியாது பொது இடத்துல. அதனால் இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது முட்டாள்தனம். இப்போது 1க்கு 3 திருப்பு இந்த வார்த்தை சொல்லணும். எப்படின்னா இந்த பேஜ் எடுத்துக்கிடுங்க, இந்த பேஜ் எடுத்துக்கிட்டு இந்த சைடு நம்ம வச்சுருப்போமோ அதை வச்சுக்கணும், இந்த சைடில் இருக்க மீனிங் இப்படி வச்சுக்கணும். ஏந்திரோபாலஜினா மானிடவியல், மானிடவியல், இனமரபியல் மானிடவியல். அப்போது வந்து பாருங்கள் என்னது, இனமரபியல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மானிடவியலில் ஒன்று இனமரபியல் அப்படின்னு அது மட்டும் நம்ம படித்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதை பாருங்கள், ஆன்டிக்ளியரிக்கல்னால் இந்த திருச்சபை பணியாளருக்கு எதிரான, திருச்சபைக்கு எதிரான, இல்லைனா திருச்சபை பணியாளருக்கு எதிரான அல்லது திருச்சபைக்கு எதிரானன்னு அர்த்தம். எது ஆன்டிக்ளியரிக்கல்னா இருந்து அந்த. அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் தான் வருது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் படிச்சுக்கலாம். அதை ஆன்டி ஃபெடரலிஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரான. உங்களுக்கு தெரியும், ஆன்டினா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்னு வரும், அதுதான். ஃபெடரலிஸ்ட்னா கூட்டாட்சின்னு வரும். அப்போ இதை டக்குன்னு முடிச்சிடலாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி கிளியரிக்கல்னால் வந்து பார்த்தீங்கன்னா எதிரானன்னு வரணும் ஆன்டினா. அப்போ கிளியரிக்கல்னால் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சபை அப்படின்னு அந்த இதை பற்றி முடிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? அது பாருங்க, மோனோரிக்கல் அப்படின்னு இருக்கா, முடியாட்சி. மோனோரிக்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டினா வந்து பார்த்தீங்கன்னா எதிரான, மோனோரிக்கல்னு இந்த முடியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? அதை பாருங்க, ஆன்டிகொரியன் அப்படின்னா வந்து பார்த்தா பழம்பொருள் ஆர்வலர்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்போ அடி படிச்சோம். ஆன்டிகொரியனிஷம் அப்படின்னா வந்து பார்த்தா பழம்பொருள் ஆர்வம்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், பழம்பொருள் ஆர்வம், பழங்கால கலைகளில் ஈடுபாடு. அப்போ ஆன்டிகொரியனிஷம்னா. சரிங்களா? ஆன்டிக்விட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா காலவாதியான, சரிங்களா, இல்லை பயனற்று போனேன் அப்படின்னு மீனிங்கு. அப்போ பாருங்கள், அதில் ஆன்டிக்விட்டட்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது, அப்படி படிச்சுட்டு போயிடணும். அப்போ ஆன்டிக்விட்டிஸ்னால் நான் ஒரு இடத்துல ஒரு தடவை சொல்வேன், நீங்கள் 3 திருப்பி சொல்லி பாருங்க. வச்சுக்கலாம், ஆன்டிக்விட்டட்னா காலவாதியான, பயனற்று போனேன். ஆன்டிக்விட்டட்னா என்னது, காலவாதியான, பயனற்று போனேன். ஆன்டிக்விட்டட்னா காலவாதியான, பயனற்று போனேன்னு வாசிங்க. 3 திருப்பி வாசிச்சிங்க வச்சுக்கோங்க, டக்குன்னு வாசிச்சது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்டிக்விட்டினா தொன்மை அப்படின்னு இருக்கும். அப்போ தொன்மை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஆன்டிக்விட்டிஸ்னால் தொல்பொருள் சின்னங்கள், பழஞ்சின்னங்கள். பாருங்களேன், தொல்பொருள் சின்னங்கள், பழமை சின்னங்கள், தொல்பொருள் சின்னங்கள், பழஞ்சின்னங்கள், பழம்பொருள். எத்தனை இடத்துல அதே தானே வருது. ஆனால் நம்ம பாருங்களேன், 3 புக்கிலையும் ஒரு வார்த்தையை படிச்சுக்கிட்டே வரோம். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கே படிக்கல ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்க, ஆன்டிக்விட்டி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஆன்டிக்விட்டின்னா என்னது, தொன்மைன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், தொன்மை பழமை சின்னம், அவ்வளோதான். ஆன்டிக்விட்டினா தொன்மை பழமை சின்னம். ஓ, இது தானே வருது, தொன்மை பழமை சின்னம். ஆன்டிக்விட்டினா தொன்மை பழமை சின்னம், இவ்வளோ தான்.
சரிங்களா. ஆன்டிகுவிட்டினா தொன்மை அப்படி தான். இவ்வளோ தான் முடிச்சுனேன். ஆன்டிசிஸ்னா எதிர்கோட்பாடு அதாவது எதிர்கோள். சரிங்களா, எதிர்கோள். அப்போ பாருங்க அது என்ன இருக்குது, ஆன்டிசிஸ் இங்கேயும் வந்துட்டு. அப்போ பாருங்க எதிர்கோட்பாடு இல்லை எதிர்கோள். அப்போ எதிர் இருக்குது. ஆன்டினா நம்மளுக்கு எதிர் நம்ம ஒரு மீனிங் லேசாக பார்த்து வச்சுருக்கோம். அப்போ ஆன்டினா சரிங்களா, ஆன்டி. அப்போ வந்து பார்த்தா முன்னிலை, எதிர்கோள், எதிரிடை, எதிர்கோட்பாடு, எதிர்கோள். அப்போ பாருங்கள் எதிர்கோள் ஒன்று, எதிர் முன்னிலை, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதிர்கோட்பாடு, எதிரிடை. இவ்வளோ தான். புரிஞ்சுங்களா. அதாவது எதிர் இருக்கா எதிர்கோள் சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிடை, எதிர்கோட்பாடு, எதிர் முன்னிலை, இதுதான். அப்போ ஆன்டிசிஸ்னால் இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்றுக்கு 3 திருப்பா நான் ரீட் பண்ணணும். நான் ஒரு திருப்பா ரீட் பண்ணதேன். அதுவும் இந்த ஒரு ஃபஸ்ட்டு 2வது வீடியோனால உங்களுக்கு சொல்லி காமிக்கனால கொஞ்சம் மெதுவாக போகுது. அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகும். நீங்கள் வந்து பார்த்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த சைடில் உள்ள பிடிஎஃப் தந்துடுவேன். இந்த பிடிஎஃபும் வந்து பார்த்தா தந்துடுவேன். ஏற்கனவே அனுப்பிட்டேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா ஒரு வீடியோக்கு அப்புறம் நான் தந்துருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தா அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ஏன்னா மொத்தம் பிடிஎஃப்னா வந்து பார்த்தா எம்பி கூட வரும் சரிங்களா. அந்த ஒரு பிடிஎஃப் அன்னன்னைக்கு ரீட் பண்ணி முடிச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கலைச்சொல் இது ஒரு சைடில் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கலைச்சொலை பற்றி பயம் இல்லை. மற்ற டாப்பிக்கு வந்து பார்த்தா நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அப்படி ப்ரூஃப் இருக்கும். 90க்கு மேலே யாரும் கம்மியாக மாட்டீங்க படிச்சிங்கன்னா தான் சரிங்களா. படிக்காமலாம் எடுக்க முடியாது. இருக்குன்னு படிக்கணும் சரிங்களா, கொடுக்கறதெல்லாம் சரிங்களா. அடுத்த அபார்த்தைடு அப்படின்னா வந்து பார்த்தா இனவெறுப்பு அல்லது இன ஒறுப்பு அல்லது இன ஒதுக்கல் கொள்கை. அப்போ இது எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த இருக்குது. அபார்த்தைடுனா வந்து பார்த்தா அதான் பாருங்கள் அபார்த்தைடு அப்படின்னா வந்து பார்த்தா இன வெறுப்பு, இன ஒறுப்பு, இன ஒதுக்கல் கொள்கை. அதுக்கு போக பாருங்கள் இன ஒதுக்கல் கொள்கை, இன ஒதுக்கல் கொள்கை, விலக்கி வைத்தல், இன ஒதுக்கல் கொள்கை, இன ஒதுக்கல் தான் வருது. எல்லாத்துலேயும் இன ஒதுக்கல் கொள்கை, இன ஒதுக்கல், இன ஒறுப்பு, இன ஒதுக்கல் கொள்கை தான் வருது. விலக்கி வைத்தல் அதாவது அந்த இன ஒறுப்பு, இன ஒதுக்கல் கொள்கை அதுதான் என்ன விலக்கி வைக்கிறது தானே, அவங்கள விலக்கி வைக்க அதுதான் அபார்த்தைடு சரிங்களா. அபார்த்தைடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ப்ரொனன்சியேஷன் பண்ணோம்னா ஒரு மாதிரி பிரிட்டிஷில் ஒரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். நம்ம இங்கிலீஷில் தமிழ் படித்தவங்க ஒரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அதனால் ஓரளவு நான் பண்ணுவேன். அதை வந்து பார்த்தா இது பண்ணிக்கணும் வச்சுங்களா. ஏன்னா நம்ம வந்து தமிழ் மீடியம் தான் வச்சுங்களா. அப்போக்ரிஃபல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுறவுக்குரிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போக்ரிஃபல்னால் வந்து இது ஐயுறவுக்குரிய. அப்போ தான் ஐயுறவுக்குரிய. அப்போ பாருங்க அப்போக்ரிஃபல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுறவுக்குரிய உறுதியற்ற சான்று. அதான் ஐயுறவுக்குரியனா ஐயத்துக்கு உரிய அப்படி மாதிரி. அப்போ உறுதியற்றது தானே அது. அப்போ வந்து பார்த்தா அப்போக்ரிஃபல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுறவுக்குரிய உறுதியற்ற சான்று. ஏன்னா நம்ம 2 வால்யூம் புக்கையும் சேர்த்து படிச்சிட்டோம். 12வது வால்யூமில் நீங்கள் ஃபிலோசபி புக்கு வரும், பின்னாடி ஃபிலோசபி வரும், ஃபிலோசபி சாப்டர் வரும். அதுலேயே வந்து பார்த்தா இதே வந்து பார்த்தா அப்போக்ரிஃபியல் அப்படி வரும். அப்போ அது உறுதியற்ற சான்று தான் நீங்கள் அங்கேயும் படிக்க போகிறீங்க. அதுக்கு இங்கேயே படிச்சிடணும் சரிங்களா. அப்போ போனஸ் மாதிரி சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். அது பாருங்க அப்போலோனா வந்து பார்த்தா கிரேக்க சூரிய தெய்வம். இது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதை பாருங்க அப்பாஸ்டெசி அப்படின்னா வந்து பார்த்தா சமயத்துறவு அல்லது சமய பகைமைன்னு அர்த்தம். எது அப்பாஸ்டெசின்னா வந்து சமயத்துறவு அல்லது சமய பகைமை அதாவது சமயத்துறவு. எல்லாத்துலேயும் ஒரே இதான் வருது பார்த்தீங்களா. 10வது வால்யூமில் லாலையும் இருக்கும், அப்பாஸ்டெசி அப்படின்னு இருக்கும். அங்கேயும் நீங்கள் எனது சமயத்துறவு தான் படிக்க போகிறீங்க. அதனால் சேர்த்து வச்சு நம்ம படிச்சுக்கணும். அதை பாருங்க அப்பாஸ்டேட் சரிங்களா. அப்பாஸ்டேட்னா வந்து பார்த்தா சமய பகைவன் சரிங்களா. சமய பகைவன் அது எங்கேயும் இல்லை. அப்போ வந்து பார்த்தா அவ்வளோதான். நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் படித்தா போச்சு. அடுத்த பாருங்க அப்பாஸ்டல் அப்படின்னா வந்து திருதூதர் சரிங்களா. அடுத்த பாருங்க அப்பீஷ்மெண்ட்னா வந்து பார்த்தா திருப்திப்படுத்துகை சரிங்களா. திருப்திப்படுத்துகைன்னு வந்து அபீஷ்மெண்ட் திருப்திப்படுத்துகை. அப்போ வந்து பார்த்தா அபீஸ்மெண்ட் அடுத்த வந்து பாருங்க காலாவாணி அமைதி அப்படின்னு இருக்குது. எங்கள் பொலிட்டிக்ஸில் அப்பீஸ்மெண்ட்னா காலவாணி அமைதின்னு இருக்குது. அப்போ இங்கே நம்ம படிச்சுக்கணும். அப்போ அப்பீஸ்மெண்ட்னா வந்து பார்த்தா திருப்திப்படுத்துகை அல்லது காலவாணி அமைதி அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம்னா இங்கே வேலை முடிஞ்சுது. அதை பாருங்கள் அப்பெண்டிக்ஸ் அதாவது பின்னிணைப்பு. இது தெரியும் உங்களுக்கு. ஒருவரோட அப்பெண்டிக்ஸ் வந்து பார்த்தா அந்த அதாவது பிற சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிற சேர்க்கையில் பின் இணைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்பிட்டர்னா வந்து சரிங்களா. ஆர்பிட்டர்னா நடுவர். ஸோ வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இது பாருங்களேன் அப்பெண்டிக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், பின்னிணைப்பும் பிறர் சேர்க்கை மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். நம்ம ஏக்கு வந்து பார்த்தா சார் இப்படி ஒரே தடவை நம்ம படிச்சுட்டு போயிடலாம்ல சார். இந்த புக்கில் உள்ளது இப்போ அப்பெண்டிக்ஸ்னால் பின்னிணைப்பு பிறர் சேர்க்கை இதை மட்டும் நான் படிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தா நம்ம இன்னொரு வால்யூம் புக் படிப்போம். ஏதாவது ஒரு வால்யூம் வச்சுக்கோங்க. 12வது வால்யூம் தவிர நம்ம வந்து பார்த்தா இப்போ 1வது வால்யூமே படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அப்பெண்டிக்ஸ்னால் பிற சேர்க்கைன்னு இருக்கும். நம்ம படிச்சுட்டா ஓகே. அடுத்த பாருங்கள் 2வது வால்யூம் இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தா
ஃபிஷரிஸ் இது சாப்டரில் வரும். அப்போ அப்பெண்டிக்ஸ்னு வரும், அதில் குடல் வால்னு இருக்கும். நம்ம அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி படிக்க முடியுமா? அப்படிலாம் மைண்டில் நிற்காது. ஆனால் இப்படி படிக்கல, இது நம்ம வந்து பார்த்தா இது பண்ணிக்கலாம், இது கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ அப்பெண்டிக்ஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோன்னா என்னது, ஒரு பின்னிணைப்பு பிற சேர்க்கை மட்டும்தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரியாது. எது? குடல்வால் தெரியாது, சரிங்களா? அடுத்தால வந்து எது? குடல்வால் தெரியாது. அப்போ பாருங்கள், இதில் எல்லாமே பிற சேர்க்கை பின்னிணைப்பு இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன சார்னு கேட்டிங்கன்னா, குடல்வால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அப்பெண்டிக்ஸ்னால் குடல்வால் பின்னிணைப்பு பிற சேர்க்கை அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தா பாருங்கள், நம்ம எத்தனை வால்யூமில் உள்ள புக்கு இங்கே ஒரே இடத்துல கவர் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தைக்கு மற்ற எல்லா இடத்துலையும் படிக்கிறது இங்கே கவர் பண்ணணும். எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன்னா, அடுத்த தடவை வந்து பார்த்தோன்னா இதை கேட்கக்கூடாது, அதுக்காண்டி தான் திரும்ப திரும்ப சொல்லுதேன். ஏன்னா நம்ம பசங்க வந்து பார்த்தா எப்படி தெரியுமா, சார் இது என்ன நீங்கள் இப்போ அங்கே ஒன்று படிச்சுட்டு இங்கே எடுக்கீங்க, இங்கே எடுத்துருக்கீங்க, அங்கே எடுக்கீங்க, என்ன சார் அப்படி இப்படிம்மா, அதுக்கு தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க கேள்வி, சரிங்களா? அதை பாருங்க, ஆர்பிட்டர் அப்படின்னா அது நடுவர்னு பார்த்தோம், சரிங்களா? பாருங்க, நம்மளுக்கு தெரியுங்க ஆர்பிட்டர்னா வந்து பார்த்தோன்னா நடுவர், ரெண்டு இடத்துலையும் நடுவர் தான் வருது. அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அதுதான், ஹிஸ்ட்ரிலையும் 10வது வால்யூம் 12வது வால்யூம் அதே தான் வருது. ஸோ அது வேலை முடிஞ்சுதா? அதை பாருங்க, ஆர்பிட்ரரி, சரிங்களா? அதை பாருங்க, ஆர்பிட்ரரி, சரிங்களா? ஆர்பிட்ரரினா விதி கட்டின்றி, சரிங்களா? விதி கட்டின்றினா இதுதான். அதாவது அது இவங்க தான் தோன்றி தனமான அப்படின்னு, இல்லை விதி கட்டின்றி, விதி கட்டுப்பாட்டற்ற, விதி கட்டின்றி தன்னிச்சையான ஒருதலையான, அதாவது தன்னிச்சை ஒருதலை, விதியே அவனுக்கு கிடையாது மாதிரி, விதி கட்டுப்பாட்டற்ற, விதி கட்டில்லா அப்படின்னு எல்லாமே அதை தான் சொல்ல வருது, சரிங்களா? எத்தனை வால்யூம்லேயே ஒரே வார்த்தையே நம்ம இங்கே பாருவோம். ஆர்பிட்ரரினா வந்து பார்த்தோன்னா தான் தோன்றித்தனமான, அதாவது தான் தோன்றித்தனமானது, விதி இல்லாமல் தான் மட்டும் அலையுது. விதி கட்டின்றி, விதி கட்டுப்பாட்டற்ற, விதி கட்டின்றி தன்னிச்சையான ஒருதலையான, விதி கட்டுப்பாடற்ற, சரிங்களா? விதி கட்டில்லா அப்படின்னு தான் இருக்குது, சரிங்களா? ஆர்பிட்ரேஷனா நடுவர் தீர்ப்புக்கு விடுதல். ஆர்பிட்ரேஷன் வந்து நடுவர் தீர்ப்புக்கு விடுதல். அப்போ பாருங்கள், இங்கே ஆர்பிட்ரேஷன்னா நடுவர் தீர்ப்பு, இல்லை நடுவர் தீர்ப்பாயம். நடுவர் தீர்ப்புக்கு விடுதல், நடுமை தீர்ப்பு, நடுநிலை தீர்ப்பு, நடுவர் முடிவு, இசைவு தீர்ப்பு முறை, இடுகுறிதன்மை, நடுவர் தீர்ப்பாகும். இடுகுறிதன்மை மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நடுவர் தீர்ப்பு, நடுவர் தீர்ப்பாயம், ஒரே வந்து ஆர்பிட்ரேஷனா இது நடுவர். அப்போ ஆர்பிட்டர் நம்ம இறக்க பார்த்தோம், ஆர்பிட்டர்னா நடுவர். அப்போ பாருங்கள், இதை ஃபுல்லுக்கு ஒரே கோர்வையாக எடுத்து பாருங்களேன், இதாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், ஆர்பிட்டர்னா நடுவர், விதி கட்டின்றின்னு இது அந்த அவருக்கு நடுவருக்கு வந்து பார்த்தா விதின்னு கிடையாது, அவர் வந்து நடுவு நிலையில் பேசணும் அப்படின்னா அது மாதிரி பாரு, நடுவர் தீர்ப்புக்கு விடுதல், சரிங்களாப்பா? இதுதான் அப்படி சேர்த்து படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது பாருங்க, ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தா தொல்லியாளர், சரிங்களா? தொல்லியலாளர். அப்போ பாருங்க, இது அதே தான், தொல்லியலாளர், சரிங்களா? தொல்லியலாளர், அவ்வளோதான், ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆர்கியாலஜினா வந்து பார்த்தா தொல்லியல்னு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜினா நமக்கு தெரியும், மற்ற வழியிலும் அதே தான், தொல்லியல், தொல்பொருளியல், தொல்லியல், தொல்பொருளாய்வியல், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்கேக் அப்படின்னா வந்து பார்த்தா தொன்மை சார், அதாவது வழக்கொழிந்த அப்படின்னு அர்த்தம். ஆர்கேக்னா இது தொன்மையான, தொன்மை சார், தொன்மை, வழக்கொழிந்த, தொன்மையான, வழக்கொழிந்த. ஸோ ரெண்டே மீனிங் தான், வழக்கொழிந்த, தொன்மையான, தொன்மை, அவ்வளோதான் ஆர்கேக் அப்படின்னா, சரிங்களா? அதை பாருங்கள், ஆர்ச் டச்சஸ் அப்படின்னா வந்து பார்த்தா கோமகள், சரிங்களா? ஆர்ச் டச்சஸ்ன்னு வந்து கோமகள், அவ்வளோதான், இது ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆர்ச் டச்சு அப்படின்னா வந்து பார்த்தா கோமகன் ஆட்சி பரப்பு, அவ்வளோதான். அதை பாருங்கள், அவெஞ்ச் அப்படின்னா வந்து பார்த்தா பழித்தீர். சரி, இங்கே வராது, நம்ம இந்த சைடு பார்க்க மாட்டோம் பாருங்கள். அதை பாருங்க, ஆர்கபெலகோனா என்னன்னா தீவு கூட்டம்னு அர்த்தம். ஆர்கபெலகோனா என்னது? தீவு கூட்டம், தீவு தொகுப்பு. ஆர்கபெலகோனா வந்து தீவு கூட்டம். அர்ஜீவ்ஸ் அப்படின்னா வந்து ஆவண காப்பகம், சரிங்களா? அப்போ அர்ஜீவ்ஸ்னால் ஆவண காப்பகம், ஆவணங்கள், பண்டைய ஆவணங்கள், ஆவண காப்பகம், சரிங்களா? இந்த இதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன், இந்த சைடெலாம். இது வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வரல பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ச்சிவ்ஸ் அந்த இங்கிலீஷுக்கு என்னென்ன மீனிங் இருக்குதுன்னு தெரியணும், அதனால் இதை மட்டும் தான் காமிப்பேன், சரிங்களா? ஆனால் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவோம், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், சரிங்களா? அதை பாருங்க, ஆர்ச் பைரேட், சரிங்களா? பெருங்கடற்கொள்ளையர், சரிங்களா? ஆர்ச் பைரேட் அப்படின்னா வந்து பார்த்தா பெருங்கடற்கொள்ளையர் தான் ஆர்ச் பைரேட், சரிங்களா? அதை பாருங்க, ஆர்ச் பிரியஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தா தலைமை குருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும், அப்போ இங்கே மட்டும். அதை பாருங்க, ஆர்ச் ட்ரேடர் அப்படின்னா வந்து பார்த்தா பெருந்துரோகின்னு அர்த்தம், பெருந்துரோகி. அதை பாருங்க, அரிஸ்டோக்ரஸினா மேற்குடி ஆட்சின்னு அர்த்தம்.
அரிஸ்டோக்ரேட் அப்படின்னா வந்து பார்த்தா மேற்குடி மகன் அர்த்தம். அதை பாருங்க, ஆர்மமெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா போர் தளவாடங்கள். அப்போது ஆர்மமெண்ட்னு போர் தளவாடங்கள், அது படைக்கலன். போர் தளவாடங்கள் இன்னொரு மீனிங்காக படைக்கலன், அதுதான். அப்போ வந்து ஆர்மமெண்ட்னா வந்து பார்த்தா போர் தளவாடங்கள், படைக்கலன் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதுமாதிரி ஆர்மிஸ்டிஸ்னா தற்காலிக போர் நிறுத்தம். அப்போ பாருங்கள், ஆர்மிஸ்டிஸ்னா தற்காலிக போர் நிறுத்தம், ஒப்பந்தம், தற்காலிக போர் நிறுத்தம், பேரிடை ஓய்வு. பேரிடைனா ஒரு நல்ல பெரிய போர் இருந்து அது ஓய்வாகுது. அப்போ தற்காலிக போர் நிறுத்தம் தான், அதுவும் எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ இங்கேயும் படிச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போகுது. சரிங்களா? சரிங்களா? அது பாருங்க, ஆர்மர்னா போர்க்கவசம். அப்போ பாருங்க, மேற்காப்பு கவசம், மெய்காப்பு, போர்க்கவசம், போர்க்கவசம், தற்காப்பு கவசம். அப்போ ஆர்மர்னா வந்து பார்த்தா மேற்காப்பு கவசம், அதை கவசம் ஏதாவது ஒன்று காப்பு இல்லை காக்குறது. அப்போ போர்க்கவசம், தற்காப்பு கவசம், மேற்காப்பு கவசம், இப்படி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தல பாருங்க, ஆர்மரோடு. அப்போ வந்து பார்த்தா போர் கவசமிட்ட இல்லை கவசமிட்ட, இது ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்படி படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது அரைன்மெண்ட்னா வந்து பார்த்தா இந்த குற்றம் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போய் நிற்பாங்களா, அதுதான் சொல்லுது. சரிங்களா? குற்றஞ்சாட்டுகை. அதாவது இந்த வக்கீல் வந்து இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் அரைன்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டுகை. சரிங்களா? இல்லை கண்டனம், குற்றம் முசவா கொணர்தல். சரிங்களா? அதுதான். அது பாருங்க, அரோகேட் அப்படின்னா வந்து உரிமையில்லா அதிகாரம் எடுத்தல். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்குது, அரோகேட். அப்போ அவ்வளோதான். அதை பாருங்க, ஏர்ஜனல் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாளம். சரிங்களா? கொத்தாளம். ஆர்டில்லரி அப்படின்னா பீரங்கி படை, அது ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆர்டிஸ்டியனா கைவினைஞர். அப்போ பாருங்களேன், கைவினைஞர், கம்மியர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது மீதியெல்லாம் கைவினைஞர், அவ்வளோதான். ஆர்டிஸ்ட்னா கலைஞர், அது உங்களுக்கு தெரியும். ஆர்டிஸ்ட்னா கலைஞர். அது போக பாருங்கள், அதில் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் இல்லை ஓவியர் கூட வருது. ஆர்டிஸ்டரி அப்படின்னா வந்து பார்த்தா கலை வல்லமை. அப்போ ஆர்டிஸ்டரினா வந்து பார்த்தா கலை வல்லமை அல்லது கலை வேலைப்பாடு, அவ்வளோதான். அஸ்ஜெண்டன்சி. சரிங்களா? ஏறுமுகம், மேலாதிக்கம்னு அர்த்தம். அஸ்ஜெண்டன்சினா மேலோங்குதல் அல்லது ஏறுமுகம், மேலாதிக்கம். இதுமாதிரி ஸ்பீடாக போயிடுவேன். என்ன சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ அப்படி போகும். அதுக்கப்புறம் ஸ்பீடாக போயிடும். சரிங்களா? டக்குன்னு வந்து இந்த மீனிங் சொல்லுவேன், அது அந்த சைடில் இருந்தால் அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? அதை பாருங்கள், ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரியடெக்ஷன். சரிங்களா? ஆசிய உற்பத்தி முறைமை சொல்லுது. அது ஒரு இடத்துல இந்த இருப்பாங்க, ஆசிய உற்பத்தி முறைமை, ஆசிய பொருளாக்க முறைமை, பொருளாக்க உற்பத்தி எல்லாம் ஒரு தானே. அப்போ ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரியாடெக்ஷன். சரிங்களா? ப்ரியாடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதை அஷைல் அப்படின்னா தாக்குன்னு அர்த்தம். அதுங்க அசாசினேஷன்னா படுகொலைன்னு அர்த்தம். அசாசினேஷன்னா இந்த அரசியல் படுகொலை. அப்போ 3 வாலியும் சேர்த்து படிச்சிட்டோமா, அவ்வளோதான். அதுங்க அசைஸ்னா தீர்ப்பு. அப்போங்க அசைஸ்னா தீர்ப்பு. ஆஸ்ட்ரிஸ்க்னா இந்த உடுகுறி. ஆஸ்ட்ரிக்ஸ்னா உடுகுறி. சரிங்களா? அப்போ அசைஸ்னா பாருங்கள், தீர்ப்பு மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம்னு வச்சுங்களேன், ஒப்பேராது. அப்படின்னு நினச்சினோம். அசைஸ்னால் வந்து பார்த்தா தீர்ப்பு, கல்லடுக்கு, ஆங்கில நீதிமன்ற விசாரணை நடவடிக்கை அல்லது சட்டம் அப்படின்னு படிச்சிட்டிங்க வேறு. அதான் ஆஸ்டரிஸ்க்னா உடுகுறி. அப்போ ஆஸ்டரிஸ்க்னா இது உடுகுறி, ஆஸ்டரிஸ்க்னா உடுகுறி, 2 இடத்துல அதாவது. அசைலம் புகலிடம். சரிங்களா? அசைலம் அப்படின்னா இருந்தால் புகலிடம். அப்புறம் அசைலம் அப்படின்னா வந்து புகலிடம், காப்பிடம், அதாவது அடைக்கலம், புகலிடம், காப்பகம், அதான். அப்போ அசைலம் அப்படின்னா வந்து பார்த்தா இதுதான். ஆடவிசம் அப்படின்னா வந்து பார்த்தா முது மரபின் மீட்சின்னு அர்த்தம். ஆடவிசம்னு இது முதுமரபு மீட்சி, முன்னொரு பண்பு தோற்றம், முதுமரபு மீளுதல், முதுமரப்பின் மீட்சி, மூதாதையல்பு மீட்சி. ஸோ எல்லாம் அந்த மூதாதையரை பற்றி அந்த சொல்கிறது தான் ஆடவிசம். சரிங்களா? ஆடவிசம். ஆதிசியம்னா வந்து பார்த்தா நாத்திகம் அல்லது கடவுள் மறுப்பு. சரிங்களா? ஏதிசம் கூட சொல்லலாம். ஏதிசம்னு எது நாத்திகம் அல்லது கடவுள் மறுப்பு. ஏதிசம்னு எது நாத்திகம் அல்லது கடவுள் மறுப்பு. சரிங்களா? நாத்திகம் கடவுள் மறுப்பு, நாத்திகம் இறையிலி கொள்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது அத்தாரிட்டரியன் அப்படின்னா அது போங்க ஆதிக்க கஞ்சார். சரிங்களா? ஆதி கஞ்சார் அப்படின்னு அர்த்தம்.
அத்தாரிட்டேரியன் தான் ஆதி கஞ்சார். ஆட்டோபயோகிராஃபின்னா வந்து பார்த்தா தன் வரலாறு சுயசரிதை, இது உங்களுக்கு தெரியும். ஆட்டோகிரேசினா வந்து பார்த்தா தன்முனை பாட்சி. சரிங்களா, ஆட்டோகிரேசினா வந்து பார்த்தா இது தன்முனை பாட்சி. அப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்களேன் எத்தனை இருக்குது பாருங்கள். வல்லாட்சி, தனியாட்சி, தன்முனை பாட்சி, தனி வல்லாண்மை, ஏதேசி அதிகார ஆட்சி, வல்லாட்சி, வல்லாட்சி வல்லாண்மை, தன்னதிகாரம், ஏகாதிபத்தியம், கொடுங்கொன்மை, தன்னரசு, தனியார் அதிகார முறை, இப்படி எல்லாமே இருக்குது. சரிங்களா, அப்போ ஆட்டோகிரேசினா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டு இருக்குது. ஆட்டோகிரேட்டிக் அப்படின்னா வந்து தன்முனைப்பானன்னு அர்த்தம். ஆட்டோகிரேட்டிக்னு என்னது, கொடுங்கோல் அல்லது தன்னிச்சை ஆட்சி நடத்துபவர் அல்லது தன்முனைப்பானன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்தாலாம் பார்க்க அதாவது எது அவேஞ்ச்னா பழிதீர், ரிவெஞ்ச் அப்படிம்பீங்க, அதுதான். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பி லெட்டர் வந்துட்டோமா. பி லெட்டர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, பால்கனேஷ் அப்படின்னா வந்து பார்த்தா நாட்டை துண்டாடுன்னு அர்த்தம். பால்கனேஷ்னு நாட்டை துண்டாடு, இந்த ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா, அதாவங்க பால்டுனா கதை பாடல். சரிங்களா, பேல்டு அப்படின்னா வந்து பார்த்தா கதை நடனம். அப்போ பேல்டுனா கதை நடனம், அது கூட்டு நடன வகைன்னு அர்த்தம். பேலிஸ்டிக் அப்படின்னா வந்து பார்த்தா உந்து விசைக்குரிய அப்படின்னு அர்த்தம். பெல்லவுட் அப்படின்னா வந்து பார்த்தா வாக்குச்சீட்டு. சரிங்களா, பேலிட்னா என்னது, பேலிட்னா வாக்குச்சீட்டு. இப்போ வந்து பார்த்தா இப்போ வேறு நமக்கு எஸ்ஐஆர் வந்து பார்த்து தெரிஞ்சுங்களா, பேலட் அப்படின்னா வாக்குச்சீட்டு வந்து பார்த்தா அது சம்மந்தப்படுவேன். பேனர்னா அரச விருந்து அல்லது பெரு விருந்துன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ பேலட் அப்படின்னா நம்ம பார்த்தோம் வாக்குச்சீட்டு குடவோலை. அப்போ அவ்வளோதான் படிச்சிடணும். அதை பாருங்க என்னது இருக்குது, பேனர்னால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும், பேனர்னால் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் பதாகை, இதுதான் தெரியும். இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அதாவது பேனர் வச்சோம், பதாகை இல்லை விளம்பர பட்டிகை, இதுதான் தெரியுமே தவிர அரசு விருந்து தெரியுமா, தெரியாது. பேனர்னால் அரசு விருந்து, பெருவிருந்து, இல்லை கொடி, பேனர் வச்சோம் கொடி, இல்லை பதாகை, இதுதான் தெரியுமே தவிர அரசு விருந்து தெரியாது. அதுக்காண்டி தான் நம்ம சேர்த்து படிக்கும். அப்போ இங்கே அப்படி படிக்கல உங்களுக்கு என்ன ஆகும், குழப்பாது. சரிங்களா, இந்த பிடிஎஃப் வச்சு படிக்கல குழப்பமே வராது. ஏன்னா பேனர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு விருந்து பெருவிருந்து எல்லாம் விருந்து அப்படின்னு கூட தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அதுமாதிரி பேப்டிசம் வந்து திருமுழுக்கு. சரிங்களா, அவங்க பேப்டிசம்னா வந்து பார்த்தா திருமுழுக்கு ஞானஸ்தானம். சரிங்களா, பேப்டிசம்னா திருமுழுக்கு ஞானஸ்தானம், ஞானக்குளிப்பு, பெயரீடு விழா, சமய நுழைவு சடங்கு, ஞானஸ்தானம், இப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கல நமக்கு ஈஸியாக இதாகிடும். பேப்டிஸ்ட் அப்படின்னா முழக்காட்டும் குரு அப்படின்னு இருக்குது. அது அவ்வளோதான், இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அது பாருங்க, பேப்டைஸ்னால் வந்து பார்த்தா திருமுழக்காட்டு, பர்பேரியன்னா வந்து பார்த்தா காட்டுமிராண்டி அல்லது நாகரிகமற்றவர்னு அர்த்தம். அப்போ காட்டுமிராண்டி நாகரிகமற்றவர் காட்டுமிராண்டி, அவ்வளோதான். பர்பேரிக் அப்படின்னா வந்து பார்த்தா நாகரிகமற்ற, அது ஒரு இடத்துல தான் இருக்குது. அவங்க பார்டுனா வந்து பார்த்தா பானன்னு அர்த்தம், இசை பானன், அதுமாரி பேரன்னா இங்கிலாந்து நிலப்பிரபு. சரிங்களா, அது வேறு எங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு இடத்துல இல்லை. அப்போது வந்து பார்த்தா நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு இடத்துல மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுங்க பேரக் அப்படின்னா அந்த படை வீரர் தங்குமிடம், பேரகன் அப்படின்னா அடிமைகள் சிறுகுடியிருப்பு. அதை பாருங்க, பேரிகேட்னா தடுப்புன்னு அர்த்தம். பேரிகேட் இருக்கலாம், நம்ம தடுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேரிகேட்னா தடுப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பாருங்க, பெசிலிக்கா வந்து நெடுமாட கோவில். சரிங்களா, அப்போ நெடுமாட கோவில் அல்லது நீள் சதுர மண்டபம்னு அர்த்தம். சரிங்களா, அது மாதிரி பேஸ்டில்னா கோட்டை சிறைன்னு அர்த்தம். பேஸ்டின்னா அரண் அல்லது சரக்கூடு. சரிங்களா, பேஸ்டியன்னா வந்து பார்த்தா அரண் அல்லது எது சரக்கூடு. அப்போ பாருங்க, பேஸ்டியன்னா வந்து பார்த்தா கோட்டை அல்லது அரண்முகப்பு அல்லது அரண் அல்லது சரக்கூடு, இதுதான் வந்து பார்த்தா பேஸ்டியன். பேட்ரி உங்களுக்கு தெரியும். பேட்ரினா என்னது, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுக்கு, மின்கல அடுக்கு, மின்கல அடுக்கு, பீரங்கி தொகுதி. சரிங்களா, தாக்குதல். சரிங்களா, பேட்டரி. சரிங்களா, பேட்டரினா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் தெரியணும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா போர், இது உங்களுக்கு தெரியும். பேட்டில்னா போர். இப்போ பாருங்கள், பேட்டில்னா போர் இல்லை போரீடு இல்லை போர். பேட்டில் எக்ஸ் அப்படின்னா வந்து போர் கோடாரி, இது வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த
இப்படி வந்து அதாவது ஒரு லெட்ரு இங்கே வந்து இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு லெட்டர் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பேட்டில் கிரேனா போர்க்குரல், அதாவது போர் முழக்கம் சரிங்களா. அதை பாருங்கள். பேட்டில் ஃபீல்டுனா போர்க்களம். பேட்டில்னால் உங்களுக்கு போர் தெரியும். அப்போ ஆக்ஸ்னா வந்து பார்த்தா கோடாரி, கிரேனா வந்து பார்த்தா குரல் சரிங்களா. ஃபீல்டுனா வந்து களம், ஃப்ரண்ட்டுனா ஃப்ரெண்டு, அதாவது முனை சரிங்களா, போர் முனை. இப்படி நீங்கள் வந்து பார்த்தா படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதாவங்க பிஎன்8னா வந்து பார்த்தா துப்பாக்கி முனை கத்தி அல்லது துப்பாக்கி சனியன் சரிங்களா. பிஎன்8னா என்னது, துப்பாக்கி முனை கத்தி அல்லது துப்பாக்கி முனை கத்தி அல்லது துப்பாக்கி சனியன். அப்போ பிஎன்8னா துப்பாக்கி முனை கத்தி அல்லது துப்பாக்கி முனை கத்தி அல்லது துப்பாக்கி சனியன்னு அர்த்தம் சரிங்களா. அவங்க பெலிகாசிட்டி அப்படின்னா பெலிகாசிட்டினா போர் வெறின்னு அர்த்தம். பெலிகாசிட்டின்னு இது போர் வெறி, அது அவ்வளோ ஒரு இடத்துல தான் இருக்குது, அவ்வளோதான். அதவங்க பெலிஜெரண்ட்னா போர் நாட்டு முறை சரிங்களா. பெலிஜெரண்ட்னா போர் நாட்டு முறை அல்லது போர் பகைவர். அவங்க பெனிடிக்ஷன்னா வந்து பார்த்தா அருளாசி வழங்குதல். பெனிடிக்ஷன் இது அருளாசி வழங்குதல், அதாவது வாழ்த்து சரிங்களா. அருளாசி வழங்குறதும் வாழ்த்துக்கும் என்ன மீனிங், ஒரே மீனிங் தானே. பெனிடிக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலையும் ஹோம் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ வந்து நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதை பாருங்க. பெனிஃபேக்ஷன்னா அறக்கொடை, பெனிஃபேக்டர்னா அறக்கொடையாளர் சரிங்களா. பெனிஃபேக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறக்கொடையாளர், அது தாளாளர் சரிங்களா. பெனிஃபேக்டர்னா பெனிஃபேக்ஷன்னா வந்து பார்த்தா அறக்கொடை சரிங்களா. பெனைட்னா இருட்டில் தள்ளு, பெனைட்டட்னா இருட்டில் தள்ளப்பட்ட அல்லது இருண்ட, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து பார்த்தா அடுத்ததுக்கு வந்துடணும். அதை பாருங்க. பெசீஜ்னா முற்றுகையிடு, பெசீஜ்மெண்ட்னா முற்றுகை அப்படின்னு அர்த்தம். பெசீஜ்னா முற்றுகையிடு, அவ்வளோதான். பெசீஜ்மெண்ட்னா முற்றுகை, அவ்வளோதான். பெத்தல் அப்படின்னா புனித இடம் சரிங்களா. பெத்தல் இது தெரியும் உங்களுக்கு. பெத்தல் வந்து பார்த்தீங்கன்னா புனித இடம்னு தெரியும், இது படிச்சுப்பீங்க நீங்கள். அதாங்க. பெட்ரேயர்னா நம்பிக்கை துரோகி சரிங்களா. பிப்ளிக்கல்னா விவிலியம் சார் அப்படின்னு அர்த்தம். பிப்ளோகிராஃபினா நூலோதி, நூலடைவு, துணை நூற்பட்டியல் சரிங்களா. பிப்ளோகிராஃபினா வந்து பார்த்தா நூலோதி, நூலடைவு, துணை நூற்பட்டியல். அப்போ பாருங்கள். நூலோதி நூல் விவர அட்டவணை, நூலோதினா என்னது, நூல் விவர அட்டவணை தான் அப்படி சொல்லித்தாங்க சரிங்களா. நூல் தொகை நூறு நூலடைவு, துணை நூற்பட்டியல் எல்லாமே அதே மீனிங் தான் வருது சரிங்களா. அவங்க பைகேமரல்னா இரு அவையுடைய, பிகேமி அப்படின்னா இரு துணை மனம் சரிங்களா. அப்போ பைகேமரல்னா இரு அவையுடைய இரட்டை அறை முறை ஈரறை கொண்ட. அடுத்தால பிகேமின்னா வந்து பார்த்தா இரு துணை மனம். அப்போ இரு துணை மனம் இல்லை இரு மனைவி மனம், இரு துணை மனம், துணைனாலும் இது மனைவி தான். அப்போ இருதார எல்லாமே ஒன்று தான். அப்போ எல்லாமே ஒரே மீனிங்கில் தான் இருக்குது சரிங்களா. அதை பாருங்க. பிகெட் அப்படின்னா அது மதவெறியர், அது நம்பிக்கை வெறியர். பிகெட்னா வந்து பாருங்கள் மதவெறியர், நம்பிக்கை வெறியர், அது குருட்டு பிடிவாத உடையவர், குருட்டு விடாப்பிடியர் அப்படின்னு அர்த்தம். பைலட்ரல்னா வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு. பைலட்ரி சீரிஸ் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்ரி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் பைலட்ரி சீரிஸ் விளையாண்டுட்டு இருக்குது. இருதரப்பு போட்டி சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்க, அதுதான். பைலாங்குவல்னா இருமொழி சார் சரிங்களா. இருமொழியும் இருக்குது, பைலாங்குவல் கொடுப்பாங்களா, அதுதான் பைலாங்குவல், அவ்வளோதான். அப்போது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் அதெல்லாம். அப்போ நம்ம ஒரு இடத்துல படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. பைலாங்குவல். பில்லுனா வந்து பார்த்தா சட்ட முன்வரைவு, ஒரு இடத்துல இருக்கும். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் பெருக்கம். பயோகிராஃபினா வந்து பார்த்தா வாழ்க்கை வரலாறு. பயோகிராஃபினா பயாலஜிக்கல்னால் வந்து பார்த்தா உயிரியல். பயாலஜிஸ்ட்னா உயிரியலர், பயாலஜினா உயிரியல், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்தலாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம பார்த்துட்டு போகல. அதாவது நம்ம வந்து பார்த்தா இது பயோலட்ரல்னால் வந்து பார்த்தா இரு தரப்பானன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன நம்ம பார்க்கணும், இருபக்க, ஈரிடையான, இருபுற, இருபக்க, இருவழி, இருபுற, இருபக்க, இருதரப்பான, இருசார், இருபுடை, இருபுற, இருபக்கன்னு இருக்குது. அப்போ ஒரே தான் வருது, அதுக்காண்டி தான் படிக்கணும். பைலிங்குவல்னா பாரு இருமொழி சார்னு நம்ம இத்தனை வால்யூம்லையும் சேர்த்து இங்கேயே படிச்சிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்த பாருங்க பில்லுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே சட்ட முன்வரைவு மட்டும்தான் இருக்குது. வேறு என்னெல்லாம் சார் பில்லுக்கு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சட்ட முன்வரைவு போக பட்டி, விலைப்பட்டியல். நம்ம பில்லு கொடுங்க, விலைப்பட்டியல் கொடுங்க, சீட்டு பில்லு கொடுங்க, விளம்பர சீட்டு கொடுங்க, விலையீடு, உண்டி, விலைப்பட்டி, பற்றுச்சீட்டு, அழகு பில்லு, அழகு கூட உண்டு. நங்கூர கொக்கி முனை எங்கே இருக்குது, இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பில்லுன்னா நங்கூர கொக்கி முனையாம். அதை பில்லுன்னா அது சட்ட முன்வரைவு, விலைப்பட்டி, மசோதா. அதை ஒரு பில்லு இதாகிட்டா நம்ம இது வந்து பார்த்தா இந்த ஹிஸ்ட்ரியாக லாவில் வந்து பார்த்தா பில்லுன்னா என்னது மசோதா, அதாவது சட்ட முன்வரைவு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்.
கேட்பு அதில் வலை. எங்கே மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லுனா கேட்பு அல்லது வலை. பில்லு சட்ட முன்வரைவு. சரிங்களா, பொலிட்டிக்ஸில். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி. அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் வரும், பல்லுயிர் பெருக்கம். பயோகிராஃபினா வந்து பார்த்தா வாழ்க்கை வரலாறு. அப்போ வாழ்க்கை வரலாறு தான் எல்லா இடத்துலையுமே. அதை பாருங்கள், பயோகிராஃபிக்காக பயாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் சார். பயாலஜிஸ்ட்னால் வந்து பார்த்தா உயிரியலர். சரிங்களா, உயிரியலர் எல்லாமே உயிரியாளர், எல்லா அலரும் வருது, உயிரி தான் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ஈஸி தான். பயாலஜினாலும் உயிரியல் இதெல்லாம் இருக்குது. ஓகே, பயாலஜிக்கல் அவ்வளோதான். உயிரியல் சார், உயிரிகளின் இதெல்லாம் தெரியும். அதை பாங்க, பைபார்ட்டிஷன்னா இரு கட்சிக்குமானன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, பைபார்ட்டிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சிக்குமான, அது ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ அது பைபார்ட்டிட்டினா இருதரப்பு. அப்போ பைபார்ட்டிட்டினா இந்த இருதரப்பு இருகூறு. சரிங்களா, அதை பாங்க, பிஷப்னா பேராயர். சரிங்களா, பிஷப்டம்னா பேராயம் அப்படின்னு அர்த்தம். பிஷப்னா ஆயர் அல்லது பேராயர், பிஷப்டம்னா பேராயம். அதை பாருங்கள், ஃப்ளாஸ்பெமஸ் அப்படின்னா வந்து சமய அவதூறான. ஃப்ளாஸ்பெமஸ்னால் அது. ஃப்ளாஸ்பெமி அப்படின்னா வந்து சமய அவதூறு. அதை பாருங்க, பிளிட்ஸ் கிரிக் அப்படின்னா அந்த மின்னல் போர் முறை. சரிங்களா, பிளிட்ஸ் கிரிக் அப்படின்னா மின்னல் போர் முறைன்னு அர்த்தம். அதை பாருங்க, பிளிசர்ட்னா பனிச்சூறாவளி. இப்போ பிளிசர்ட்னா பனிப்புயல், பனிசூறை, பனிச்சூறாவளி, பனிப்புயல், அவ்வளோதான். பிளக்கேட்னா தடை அல்லது முற்றுகை. பிளக்கேட்னா கப்பல் முற்றுகை, தடை முற்றுகை இல்லை சூளுடைப்புன்னா இது, அதுவும் இதுதான், முற்றுகை. சரிங்களா, பிளட் பிரதர்னா உடன் பிறந்த இது. பிளட்னா பிளட் ஃபியூட் அப்படின்னா பங்காளி சண்டை. சரிங்களா, பிளஸ்டர்னா குமுறல். சரிங்களா, பிளஸ்டர்னா குமுறுதல். அதை பாருங்க, போஹிமினிஷியம் அப்படின்னா மரபு மறுப்பு, நாடோடித்தன்மை. அதை பாருங்க, பூட்லேகிங் அப்படின்னா கள்ளச்சாராய வணிகம் நடத்துகிறாங்க. பார்டர் லைன்னா எல்லை நிலம். சரிங்களா, பார்டர் லைன்னா எல்லைக்கோடு, இது தெரியும். அதாங்க ப்ரோ அப்படின்னா வாக்குரிமை தொகுதின்னு அர்த்தம். ப்ரோ அப்படின்னா அதாங்க. போல் அப்படின்னா வந்து கிரேக்க நாட்டு சட்டமன்றம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து செரிக்கை படிக்கம் கூட உண்டு. அதாங்க புலுவார்டு அப்படின்னா வந்து அகல நெடுஞ்சாலைன்னு அர்த்தம். போர்ஷாஷினா முதலாளிய வர்க்கம். அல்லது பூர்ஷ்வாக்கால் அல்லது சுரண்டலியர், அதாவது முதலாளி வகுப்பு. பூர்ஷிவா உடைமையாளர். சரிங்களா, பைகாட். சரிங்களா, பைகாட்னு என்னது? புறக்கணி, ஒதுக்கு, வெளிநடப்பு, புறக்கணி, இதுதான். சரிங்களா, பைகாட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான். அதாங்க பிராகிங்னா பெருமை அல்லது பீற்றல், பெருமை பேசுவான். பெருமை பீற்றல். பிராக்மினிக். சரிங்களா, பிராக்மினிக்கல் அதான் பார்பனிய. சரிங்களா, பார்பனிய. பிராக்மினிஷம், பார்பனியம். சரிங்களா, பார்பனியம், பிராமணியம், பார்பினியம். சரிங்களா, பிராமினிஷம். அப்போ என்ன மீனிங்கு? பிராமினிஷம்னா பார்பனியம். இது யாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அடுத்தல அதை பிரிவெட்னா இராணுவத்தில் ஊதியமற்ற உயர் பதவி. பிரிவேஜ் அப்படின்னா வடிச்சாராயன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்போ படிச்சலாம். ப்ரீவேரி அதாவது ப்ரீவ் ஹவுஸ்னால் சாராய ஆலை அதாவது சாராய கிடங்கு. அப்போ பாருங்கள், ப்ரீவேரினா வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், வடிப்பகம், வடிப்பாலை, நொதி வடிப்பாலை, வடிப்பகம். அதனால தான் வந்து பார்த்தா ப்ரீ ஹவுஸ்னால் என்ன ஆகுது? சாராய ஆலையாக இருக்குது. சரிங்களா, பிரிடில் அப்படின்னா அது பார்த்தா கடிவாளம். சரிங்களா, சரி. பிரைடல்னால் கடிவாளம். சரிங்களா, பிரைடல்னால் என்னது? கடிவாளம். பிரைடல்னால் வந்து கடிவாளம். அதை பாருங்க, பிரிகேன்னா கொள்ளைக்காரர். பிரிகேன்னா வந்து கொள்ளைக்காரர். அதை பாருங்க, பிரைடல்னால் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சரளை, கடிவாள வடம், நங்கூர வடம், கடிவாளம், தலை, கடிவாளம். இவ்வளோ மீனிங் இருக்குது. எது? பிரைடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது.
பிரிகேண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரர். சரிங்களா? அதான் பாருங்க, அதாவது பிரிகண்டேஜ்னா கொள்ளை, பிரிகண்டீஸ்னா கொள்ளையடிக்கும், பிரிங்மென்ஷிப்னா தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தல். பிரிங்மென்ஷிப்னு என்னது? தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தல், அதாவது நெருக்கடி அரசியல் உருவாக்கும். பிரிங்மென்ஷிப். சரிங்களா? ப்ரோன்ஸ் அப்படின்னா வெண்கலம். எதுவும் ப்ரோன்ஸைனா வெண்கலமுள்ள கனிமம். ப்ரூட்டலிட்டி ஈவிரக்கமட்ட, ப்ரூட்டலிட்டினா ஈவிரக்கமட்ட. பியூபானிக்னா நெறிக்கட்டல் சார். சரிங்களா? இப்போ ப்ரோன்ஸ்னால் வெண்கலம் தான் வருது எல்லா இடத்துலையும், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரோன்சைட்னா வெண்கலம் போன்ற கனிமம் வெண்கலமுள்ள கனிமம். ப்ரூட்டாலிட்டினா ஈவிரக்கமட்ட அல்லது காட்டு மிராண்டித்தனம், 2 அவ்வளவு. அதை பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே அதை பாருங்க, பகனீர்னா கடற்கொள்ளையர், பகனேரிங்னா கடற்கொள்ளை. சரிங்களா? அது எல்லாமே ஒரு இடத்துல தான் வருது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஃபர் ஸ்டேட்னா இடைப்படு சிறு நாடுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் படிச்சுப்பீங்க, பஃபர் ஸ்டேட்னு படிச்சுப்பீங்க. பஃபர்னா பாருங்கள், அப்போ பஃபர்னால் நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கோம்? அடிதாங்கி, இடைத்தடுப்பு, தடுக்கு, இடைமுகம், காராமில் நிலைநிறுத்திகள், அதாவது நிலைநிறுத்தது நடுத்தன்மையாக இருக்குது. சரிங்களா? மாற்றம் தாங்கி, அயனி நிலை கார கரைசல், தாங்கல், அடிதாங்கி, அதிர்ச்சி தாங்கி, இடைத்தாங்கல், காப்பு இடைநிலம், அயனிநிலை கரைசல், அலகு இடைமுகம், இடைநிலை, கார அமில் நிலைப்படுத்தி. இதுதான் பஃபர். பஃபர் ஸ்டேட்டுங்கிறது இடைப்பட சிறு நாடாக ஆயிடுது. சரிங்களா? அதை பாருங்க, புல்டோசர்னா இது நில சமன் பொறி, அதாவது நிரவல் இயந்திரம். சரிங்களா? புல்டோசர் நல்லா பார்த்துருப்பீங்க. புல்டோசர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? புல்டோசர்னு என்னது? வண்டி பார்த்துப்பீங்களா, ஓட்டுவாங்க, புல்டோசர் வரும்ல, அதுதான் நில சமன் பொறி நிரவல் எந்திரம். சரிங்களா? நிரவல் எந்திரம். அப்போ நிலசமனி அல்ல நிலத்தகரி, மண் நீராவி, நில சமனேந்திரம், மண் வாரி, நில சமன் பொறி அல்ல நிரவல் எந்திரம் அப்படின்னு அர்த்தம். புல்லட்னா துப்பாக்கி ரவை. பாருங்க, புல்லட்னா என்னது? துமுக்கி குண்டு, அதாவது குண்டு, தொழிலக கோல வைரம், துப்பாக்கி ரவை, பொட்டு, மருந்து கலவை, குளிகை, இதெல்லாம் புல்லட்டிற்கு வருது. புல்லட்டின் அப்படின்னா செய்தி மடல். சரிங்களா? புல்லட்டின் செய்தி மடல். அப்போது செய்தி அறிக்கை, செய்தி மடல், அறிக்கை, அது அறிவிப்பு குறிப்பேடு, சிறு வெளியீடு, சிற்றேடு, செய்தி மடல், இதெல்லாம் புல்லட்டின். சரிங்களா? அதை பாருங்கள், புல் ஃபைட்டர்னா காளை சண்டை இடுபவர் அல்லது ஏறு தழுவோன். புல் ஃபைட்டர்னா யார்? காளை சண்டை இடுவோர், ஏறு தழுவோன். புல் ஃபைட்டிங்னா வந்து பார்த்தா காளை சண்டை, ஏறு தழுவுதல். புல்லியான்னா வந்து பார்த்தா தங்கம் அல்லது வெள்ளிக்கட்டி. அப்போ புல்லியான்னா வந்து பாருங்கள், இது தங்கப்பாலம், வெள்ளிக்கட்டி, இல்லை பொண்ணு அல்லது வெள்ளிக்கட்டி, தங்க கட்டிகள் இல்லை உயர் உலகங்கள். உயர் உலகனாலே தங்க கட்டி தான் வரும். தங்கம், வெள்ளிக்கட்டி, கெட்டியான தங்கம், வெள்ளி, இதுதான் அது. வெள்ளி தங்கம் தான் அது. புல்லியான்னா அது. புல்வார்க் அப்படின்னு வந்து பார்த்தா தடுப்பரன். சரிங்களா? புல்வார்க்னு இது தடுப்பரன், அதாவது வல்லரன், தடுப்பரன், அரணம், கப்பல் மேற்தள பிதுக்கம், வல்லரன், இதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அடுத்த 2 அதை பாருங்க, பங்கர் அப்படின்னா அது பதுங்கு குழி. பங்கர்னு பதுங்கு குழி, அதாவது நிலவரையறை அல்லது பதுங்கு குழி அல்லது எரிபொருளறை. எது? பங்கர். பியூரோக்ரேசினா இது அதிகார வர்க்கம்னா இது. பியூரோக்ரேசினா இது ஆளும் வகுப்பு. பியூரோக்ரேசியாக இருக்காங்க, அவங்க ஆட்சி பண்ணாங்க, ஆளும் வர்க்கத்தில் அதிகாரம் பண்ணாங்க. அதிகார வர்க்கத்தில் அது பண்ணாங்க, அரசு அலுவலர் அமைப்பு. அதில் அதிகார வர்க்கம், ஆட்சி அதிகார நிலை, ஆட்சி முறை அலுவலர் குழு, அதிகார வர்க்கம், ஆட்சி அலுவலர் தொகுதி, ஆட்சி அதிகார ஆட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பியூரோக்ரேசினா. அடுத்த பாருங்கள், அதை பாருங்கள், பியூர்ஜெஸ்னால் இங்கிலாந்து நகர உயர் குடி ஆள் தான் பியூர்ஜெஸ். அதை பார்த்துங்க, பி லெட்டர் வரைக்கும் முடிச்சிட்டோம். சரிங்களா? சி லெட்டர் கொஞ்சம் பார்க்கலாம், ஏன்னா சார்ஜ் வேறு வந்து பார்த்தோன்னா 13 ஆகிட்டு, ரெட்டு ஆகிட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இதாகிடும். சரிங்களா? கேப்பா ஆனால் வந்து பார்த்தா மெக்காவில் இஸ்லாமிய புனித தூண் தான் கேப்பா. கேபினெட்னா வந்து பார்த்தா அமைச்சரவை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், கேலிமெட்டினா பேரிடர். அப்போ பாருங்கள், கேபினெட்டுக்கு இவ்வளோ ஆண்டு மீனிங் இருப்பாங்க. நம்மளுக்கு கேபினெட்னா அமைச்சரவை தெரியும். கேபினெட்னா பெட்டி, கூடு, இழுவரை, அமைச்சரவை, கப்பல் தனியறை. அதை பார்த்தோன்னா அமைச்சரவை, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு.
அதை பாருங்கள். கேலிமிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர், அதாவது பெருந்துன்பம் பேரிடர். கேலிகிராஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தழகியல். சரிங்களா? கேலிகிராஃபினா எது? கையெழுத்து நேர்த்தி, எழுத்தழகியல், அழகு எழுத்தியல். சரிங்களா? அதை பாருங்க. கேனைபல்னா தண்ணினம் உண்ணி, அதாவது ஒரு உண்ணி மாதிரி இருக்கும், அதாவது இந்த நத்த மாதிரி ஒரு கேனேபல்னா தண்ணின உண்ணிகள் இது. கேனிபலிசம் அப்படின்னா தண்ணினம் உண்ணுதல். சரிங்களா? அதே தான். தண்ணின உயிர் உண்ணுதல், தண்ணினம் வழக்கம், தண்ணினத்தை உண்ணல், தண்ணினம் உண்ணுதல், இதே தான் வருது. அதை பாருங்கள். கேனான் அப்படின்னா பீரங்கி, கெனனைடு அப்படின்னா வந்து பீரங்கி தாக்குதல். அப்போ பார்த்தீங்கன்னா கெனன்னா வந்து பாருங்கள், நெறிமுறை சட்டம், விதி, திருமுறை, விதி, இலக்கிய கருவூலம், ஆள் பள்ளத்தாக்கு, மரபு நெறி, கட்டு நெறி, சோதனை விதி. அதான் இது கேனன். அப்போ பீரங்கி கூட வருது. சரிங்களா? இது கேனன். சரிங்களா? அது நம்ம பார்த்தது தான் இதுதான். இது கேனன். சரிங்களா? கருவூலம் இதை சொல்லுது. நம்ம பார்க்குறது வந்து பார்த்தா இங்கே கேனன் பீரங்கி, அது வந்து பார்த்தா ஒரே இடத்துல தான் வரும். சரிங்களா? அதான் கெனனைட்னா பீரங்கி தாக்குதல், கெனன் பால்னா பீரங்கி குண்டு, கெனன் ஃபுட்டர்னா பீரங்கிக்கு இரையாவோர். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தா கேனன்னா இலக்கிய கருவூலம். இதுதான் நம்ம பார்த்தது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள். அது பாருங்கள். கேனசைசேஷன்னா இலக்கிய கருவூலவாக்கம் அல்லது வந்து பார்த்தா தொகுதியாக்கம். கேண்டோ அப்படின்னா காண்டம்னு அர்த்தம். அதை கண்டோன்மெண்ட்னா பாளையம். கேபிட்டல்னா மூலதனம், முதல், தலைநகர். கேபிட்டலிஸ்ட்னா முதலாளித்துவம், முதலாளியம். கேபிட்டலிஸ்ட்னா முதலாளி. அதில் பாருங்கள். கேபிட்டல்னா முதலீடு, முதன்மை, தலைநகர், மூலதனம், மூலதனம். தூண்தலை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். தூண்தலை பொறுப்பு அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அவ்வளோதான். மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. கேபிட்டலிசத்தில் முதலாளித்துவம், முதலாளியம், அதுதான் இருக்குது. அதை பாருங்கள். கேபிட்டோல் அப்படின்னா வந்து ஜூபிட்டர் தெய்வத்தின் கோயில் தான் கேபிட்டோல். கேரவான் இது வணிக வண்டிகளின் தொகுதி, அது வணிக சாத்து. அதாவது அந்த நடிகர்லாம் கேரவானில் இருப்பாங்களா, அது என்னதுன்னா ஒரு வணிக வண்டி சாத்தில் தொகுதி தான் சொல்லணும். சரிங்களா? வணிக சாத்து, அதாவது அவங்க போவதுக்கு ஒரு உதவுத வண்டி, வணிக சாத்து அல்லது வணிக வண்டிகளின் தொகுதி. கேரவான்னா எல்லாமே இருக்கும். சரிங்களா? சரிங்க, இதாவது போதும். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்ங்களா? ஏன்னா சார்ஜ் வந்து 10 ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் ஒர்க்கு போய் இன்னும் 12 ஆகிட்டு. சரிங்களா? நிறைய பேர் புக் ப்ரூஃப் கேட்குங்க. புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. நான் வந்து பார்த்தா பல புத்தகத்தில் போய் தேடி, பல நாள் உழைப்பு, பல லைப்ரரியில் போய் அலைஞ்சி அந்த புக்கெலாம் எடுத்திருக்கேன். அதை வந்து போய் நீங்கள் ஈஸியாக கேட்குங்க. சரிங்களா? அதை வந்து பார்த்தா நான் ப்ராப்பராக வந்து பார்த்தா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். கிளாஸ் வரும், அதனால் அதை யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு புக் சோர்ஸுன்னு சொல்லிங்க. நான் லிஸ்ட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கேன். 50 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ரூபாய்க்கு புக் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லைப்ரரியில் போய் 10 அதாவது மொத்தம் வந்து பார்த்தோன்னா 30,000 ரூபாய்க்கு கூடவே தான் வந்து பார்த்தோன்னா நான் போக செலவு வர செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கிட்டே வந்து பார்த்தோன்னா ஜிகே புக்கு எல்லா புக்கையும் வந்து பார்த்தோன்னா தேடி வந்து பார்த்தா ஜிகேக்கு வந்து பார்த்தா லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்கேன், இது ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இப்படி தமிழுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி தான் ஒரு 50,000 ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்தா புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா இதை செலவு பண்ணியிருக்கேன். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைப்புக்கு வந்து பார்த்தோன்னா டைப்புக்கு செலவு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குன்னு வச்சுக்கலேன். அது இப்போ டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே சேலரி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. இப்போ வந்து பார்த்தா ஒரு தான் கூப்பிட்ருக்கேன். வந்து பார்த்தா யார் வராங்கன்னு தெரில. சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மனா வந்து பார்த்தா ஆண்ட பரம்பரை, நம்ம சேர்த்து வச்ச பரம்பரையா இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்களேன். நல்லா வந்து பார்த்தா நல்லா நம்மளை வச்சு சம்பாதிச்சாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய அகாடமி சம்பாதிச்சாங்க. அவங்கள்ட்ட என்ன செய்தாங்க? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யப்போம், இது செய்யப்போறேன்னு இதுதான் செஞ்சாங்க. ஒன்றும் செய்யலை. ஏன்ட்ட வந்துக்கிட்டு நீங்கள் வந்து அது இது சொல்லுறது வந்து பார்த்தா நியாயமே இல்லை. பெரிய பெரிய அகாடமிகிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தா கரெக்டான சோர்ஸ் வந்து பார்த்தா கரெக்டான இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இந்த நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரூஃபில் வந்து பார்த்தோன்னா இல்லை டெலிகிராம் சேர்ந்துக்கிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தோழன் என்ற சொல் காம்ரேட் என்ற சொல் தோழன் என்ற பொருள் தரும். தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா எந்த புக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலையோ அல்லது நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ அனுப்பி விடுதேன். இதை பார்த்துக்கணுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அதுக்கும் புக் ப்ரூஃப்னு கேட்பீங்க. நான் புக் ப்ரூஃபே சொல்ல மாட்டேன். இனிமேல் புக் ப்ரூஃப் வீடியோவும் போட மாட்டேன். கொடுக்குறத படிக்கினா படிங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மோடில் போட்டு விட்ருவேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை சுற்றி இருக்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எங்கள் பசங்க நிறைய பையன்லாம் இருக்காங்களே, அவங்கள படிக்க வச்சுட்டு 100ல் ஒரு 80 பேர் பாஸ் ஆனால் போதும் எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதே இருக்காது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து கூட்டத்தை ஓட்டுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா அடித்த 10 பேரும் டானாக இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது அப்படி உருவாக்கணும். அதனால் சுற்றி இருக்க ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சோர்ஸ் வச்சு இது பண்ணிவிட்டு நேரில் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆன்லைனில் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு. அதனால் அப்படி கூட நான் செஞ்சுருவேன். அதனால் இதுதான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன இது பண்ணணும் பண்ணிக்கிறங்க. இதுதான் என்னோட இது சரிங்களா. அதனால் வந்து சும்மா அது இதுன்னு கேட்டிருக்கேங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதே கம்மியாக பேர் தான் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. அதுக்கு என்ன பண்ணணுமோ ஸ்ட்ரிக்டாக வந்து பண்ணிட்டு தான் வீடியோ வந்து பார்த்தா வரும் சரிங்களா. இத்தனை டேஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கி விட்டுருவேன். ப்ளேலிஸ்ட் போட்டு இருக்கும். அது வந்து பார்த்தா சில ப்ளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளேலிஸ்ட்லாம் இதாகலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பண்ணி விட்ருவேன். இப்படி எல்லாமே ஸ்ட்ரிக்டான வீடியோ வரும் சரிங்களா, பவர்ஃபுல்லாக வரும். நாளைக்கு வந்து பார்த்தா அந்த ப்ரூஃபை பார்க்கலாம். தோழன் காம்பரேட்டிவ்னு சொல்லி சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.